தேவசம் போர்டு மீது கேரள உயர்நீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது. மேலும் தேவசம் போர்டுக்கு கேரள உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. எதற்கு என்றால், சபரிமலை ஐயப்பன் கோவில் கூட்ட நெரிசலில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்த கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறது கேரள உயர்நீதிமன்றம். இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத். தேவசம் போர்டு மீது கேரள உயர்நீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கு, விவரங்கள் என்ன? வணக்கம். சபரிமலையில் மண்டல பூஜை மகர விளக்கு சீசன் துவங்கியதையொட்டி பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தரிசனத்திற்காக தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் சென்று வரும் நிலையில் சன்னிதானத்தில் கடந்த சில தினங்களாக கூட்ட நெரிசல் அதிக அளவில் காணப்படுகிறது. இந்நிலையில் ஒரு பெண் பக்தரும் பலியாகி இருக்கின்றார். இந்நிலையில் கேரள உயர்நீதிமன்றத்தினுடைய தேவசம் பெஞ்ச் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டது. இந்த விசாரணையின் இறுதியில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. அதாவது, இவ்வளவு அதிக அளவிலான கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? பக்தர்களை ஒரே நேரத்தில் சன்னிதானத்திற்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? கடந்த 6 மாதத்திற்கு முன்பே இந்த சபரிமலையில் முன்னேற்பாடுகள் ஏன் செய்யவில்லை என்பன போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு தேவசம் பெஞ்ச், கேரள உயர்நீதிமன்றத்தில் தேவசம் பெஞ்ச் கேள்வி எழுப்பியிருக்கின்றது. நன்றி பிரசாத், உங்களுடைய தகவல்களுக்கு.